நாங்கள் கூட்டணிக்கு விரோதமானவர்கள் அல்ல. ஆனால் கூட்டணிக்கு எங்களை யாரும் கூப்பிடக்கூடாது. எங்ககிட்ட கூட்டணிக்கு வரணும். அதுதான் வந்து நிபந்தனை. இப்ப 2026ல எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய புது வரவா இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா தம்பி விஜய் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு இணைந்து இயங்குவார் என்பது எங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு. அது உறுதியா வந்து நடக்கும். அதுல எந்த மாற்று ஆனா கருத்தும் கிடையாது. சீமான் அவர்களுடைய தலைமையில தான். ஆமா, அண்ணன் செந்தமிழன் சீமானின் தலைமையை ஏற்று அண்ணன் தம்பி விஜய் அவர்கள் நிச்சயமா வந்து அவர் செயல்படுவார் நம்பிக்கை. ஆப் மூலமாவே கட்சியில உறுப்பினர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேல தாண்டி போய்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி 3 கோடி பேர் எங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆப் மிஸ்டு கால் கொடுங்க, கட்சியில் இணைஞ்சிடலாம் அப்படின்னு. அதனால் இப்போ அதன் மூலமெல்லாம் வந்து கட்சியில் வந்து இணைஞ்சு கருத்தியெல்லாம் அதை உள்வாங்கி கட்சியை புரிந்து கொண்டு ஒரு இயக்கத்தில் பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா எத்தனையோ தடவை கூட்டணிக்கு நாங்கள் வந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த மரியாதை, இன்னைக்கு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை மக்கள் வந்து இழந்திருப்பாங்க. இது ஒரு சூழ்ச்சிமா. அது என்ன சூழ்ச்சினா, தமிழ்நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சுக்க, நாங்கள் கூட்டணிக்குள்ளே ஒன்று அதிமுக கூட்டணி இல்லைன்னா திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து உங்களை காலி பண்ணிக்கிறோம். வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாமே வெறும் ரசிகர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ரசிகர்கள் கிடையாது. எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் விஜயனுடைய ரசிகர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெறும் ரசிகர்களாக அந்த பக்கம் போயிட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க மூளையில் அண்ணன் 14 வருஷமாக ஒரு அரசியலை விதைத்து வைத்திருக்கிறான், ஒரு சிந்தனையை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த சிந்தனைப்படி தான் அவர்கள் செயல்படுவார்களே ஒழிய வெறும் ரசிக மனப்பான்மையோடு உறுதியாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் இருக்க மாட்டார்கள். ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும், கட்சியில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் விஜய் ரசிகர்களாக அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு. அது ஒருபோதும் நடக்காதுன்னு உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். காரணம், அப்படி நடந்துச்சுன்னா இத்தனை ஆண்டு கால அண்ணன் சீமான் அவர்களினுடைய உழைப்பு என்பது வீணான உழைப்புன்னு அர்த்தம். இத்தனை ஆண்டு காலம் அவர் மேடைகளில் பேசினதை உட்காந்து ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள் உட்காந்து கேட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் காது செவிடாக இருந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன எடுத்துங்க, நான் வந்து ரஜினிகாந்துக்கு ரசிகராக இருந்தேன். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன போது கடுமையாக அதை வந்து நான் எதிர்த்தேன். அதுக்காக ரஜினிகாந்த் என்கிற நடிகனை நான் எதிர்க்கலை. இப்போவும் ரஜினிகாந்த் படம் நடித்து வெளில வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும்னு விரும்புகிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது நான் கடுமையாக வந்து அதை நான் எதிர்த்தேன். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இதுதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் உறுதியாக வந்து விஜய் ரசிகர்களாக இருப்பார்கள். விஜய் படம் வந்ததுன்னா ஆரவாரமாக சென்று பார்ப்பார்கள். ஆனால் கருத்தியலாக அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். இந்த நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக சைட்ல இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி குறித்தான பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு. கூப்பிடுறாங்க நாம் தமிழர் கட்சிகளை, நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பேச்சு ஒண்ணு வந்துச்சு, தகவல்களா வந்துட்டு இருந்துச்சு. அதன்படி பார்க்கும்போது 2026ல கூட்டணி கூப்பிட்டா போவீங்களா? நாங்கள் கூட்டணிக்கு விரோதமானவர்கள் அல்ல. ஆனால் கூட்டணிக்கு எங்களை யாரும் கூப்பிடக்கூடாது. எங்ககிட்ட கூட்டணிக்கு வரணும். அதுதான் வந்து நிபந்தனை. புரியுதுங்களா? உங்ககிட்ட என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? கூட்டணிக்கு போகிறது அப்படின்னா யார் தலைமையாவது ஏற்றுக்கிட்டு நாங்கள் போய் அங்கே சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிறதுன்னு, அந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறது. எங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஒத்துக்கிட்டு எங்களுடைய கொள்கைக்கு, எங்களுடைய நோக்கத்துக்கு, எங்களுடைய செயல் திட்டத்துக்கு ஒத்து போகிறவங்க எங்களோட வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக தான் இருக்கோம். அதுக்கு யார் அநியமாக இருக்கிறது? நீங்க வந்து நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறது தானே சார் நாம் தமிழர் கிடையவே கிடையாது. அப்படி நாங்க ஒருபோதும் சொல்லவே இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய செயல் திட்டம் கூட்டணி வந்து திராவிட இயக்கங்களோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு தான் 2010 மே 18 மதுரையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சி ஆரம்பிக்கும் போது அறிவித்த பேர் அறிவிப்பு இதுதான். திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ, திராவிட முன்னேற்ற கழகமோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ, திராவிட சிந்தனையை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய யாரோடும் நாங்கள் கூட்டணி போக மாட்டோம். அதே மாதிரி இந்துத்துவத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற, இந்தியத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். மற்ற கட்சிகள் இருக்கு, இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, இஸ்லாமிய கட்சிகள் வந்து இருக்கு. இவங்கெல்லாம் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தலைமையை ஏற்று எங்களோடு பயணிக்க அவங்க அநியமா இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் அநியமா தான் இருக்கோம். வர சொல்லுங்க. இப்ப 2026ல எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய புது வரவா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா தம்பி விஜய் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு இணைந்து இயங்குவார் என்பது எங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு.
அது உறுதியா வந்து நடக்கும். அதுல எந்த மாற்று ஆனா கருத்தும் கிடையாது. சீமான் அவர்களுடைய தலைமையில தான். ஆமா, அண்ணன் செந்தமிழன் சீமானின் தலைமை ஏற்று அண்ணன் தம்பி விஜய் அவர்கள் நிச்சயமா வந்து அவர் செயல்படுவார் நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா, கடந்த 14 ஆண்டு காலமாக ஒரு கட்சியை சுழியத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி அந்தஸ்து அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகம் என்பது தன்னுடைய ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு உருவாக்குறதுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னமும் வந்து அந்த கட்சிக்கு என்ன கொள்கை, என்ன கொடி, என்ன அந்த கட்சியினுடைய தத்துவம், என்ன அந்த கட்சிக்கு கொள்கை, எதையுமே வந்து அவர் வந்து அறிவிக்கவே இல்லை. கட்சியினுடைய பெயரை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ கட்சி 14 வருஷமா நடத்தி இத்தனை தேர்தல்களை சந்தித்து அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணனுடைய தலைமையை ஏற்று தம்பி வருவது தான் சரியா இருக்கும். நீங்க அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சினிமாவிலிருந்து வந்த பேரறிஞர் அண்ணா, சினிமாவிலிருந்து வந்த கலைஞர் கருணாநிதி, சினிமாவிலிருந்து வந்த எம்ஜிஆர், சினிமாவிலிருந்து வந்த ஜெயலலிதா, இவங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சதுக்கும், சினிமாவிலிருந்து வந்து தோத்து போன சிவாஜி கணேசன், சினிமாவிலிருந்து வந்து தோத்து போன டி ராஜேந்தர், பாக்கியராஜ், இப்போ கமலஹாசன், விஜயகாந்த், இதுக்கெல்லாம் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்னா, கலைஞர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கிறாங்க. அதில் ஜெயலலிதாவை விட்டுருங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, கலைஞர் எடுத்துக்கங்க. அவங்க சினிமாவில் இயங்குகிற காலகட்டத்திலேயே ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்காரு. பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்ஏன்னு வரும், எம்ஜி ராமச்சந்திரன் எம்எல்சின்னு வரும். அப்போ கட்சியினுடைய பொறுப்புல அவர் இயங்கிக்கிட்டு இருக்க அதே காலத்தில் ரசிகர் மன்ற தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களும் கட்சி பொறுப்புல இருப்பாங்க. மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அப்படியே இயங்கிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் திமுகவோடு முரண்பட்டு அவர் வெளியில வந்தபோது அவரை ஆதரித்து கட்சிக்கு வெளியில வந்தாங்கல்ல, அவங்க யாரும் ரசிகர்கள் கிடையாது. அவங்க எல்லாருமே கட்சியில இயங்கின பொறுப்பாளர்கள். ஒரு கட்சியில எப்படி நடத்தணும், ஒரு கட்சியை எப்படி இயக்கணுங்கிறது எல்லாமே தெரிஞ்சவங்க அவங்க எல்லாருமே. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா வரும்போது உடனே அவர் கட்சிக்குள்ள வந்து இழுத்து கொண்டு வந்துடல. அவங்கள கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் தமிழகம் முழுவதும் கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லி தமிழகத்தின் கடைசி தமிழன் வரைக்கும் அவங்க இறங்கி அவங்கள வேலை செய்ய வச்சார். எங்க கிராமத்துக்கெல்லாம் ஜெயலலிதா அம்மா ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, கு தங்கமுத்து இல்ல திருமணத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க கஷ்டம், எல்லாரையும் தெரியும் அவங்களுக்குங்கிற நிலையை உருவாக்குனாரு. கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் தெரியும்னு. அப்போ இதுக்கும் இப்போ தம்பி விஜய் அவர்கள் வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கமலஹாசன் அவர்கள் வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். கட்சி ஆரம்பிச்சு அவர் ரசிகர்களை ஒருங்கிணைச்சு கட்சியை கட்டினார். அந்த ரசிகர்களுக்கு கட்சி நடத்த தெரியுமா? அவர்களுக்கு கட்சியில் பயணிச்ச அனுபவம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? விஜயகாந்த் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சாங்க. அப்ப கட்சியை கட்டி கட்சியில பயணிக்கிற அனுபவம் அவர்களுக்கெல்லாம் இருக்கானா? இல்லை. கட்சி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்னா என்ன, ஒன்றிய செயலாளர்னா என்ன, பகுதி செயலாளர்னா என்ன, அவங்களுக்கெல்லாம் என்ன இது இருக்குது, அதிகார வரம்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நிலையில தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காங்க. விஜய்க்கு கூட நிற்கக்கூடிய தம்பிகள், தமிழகம் முழுதும் கூட நிற்கக்கூடிய தம்பிகள் யாரும் இதுக்கு முன்னாடி அரசியல்ல பயணிச்சவர்களா இருக்க வாய்ப்பில்லை. அவங்க எல்லாம் ரசிகர்களா மட்டும்தான் இருக்காங்க. அப்ப அவர்கள் ஒரு பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை தம்பி விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ வரைக்கும் அந்த ஒரு கட்சி அனுபவம் இல்லாதவர்கள் கட்சியில இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஒருவேளை கட்சி பெரிய அளவுல விரிவாக்கம் செய்றாங்க அப்படின்னும் போது, ஏன்னா இப்ப ஆப் மூலமாவே கட்சியில உறுப்பினர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேல தாண்டி போய்கிட்டு இருக்கு. 1 கோடியை நெருங்க போகுதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகள்ல இருந்து மூத்த தலைவர்கள் யாராவது அங்க தாவறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல? இல்லம்மா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 3 கோடி பேர் எங்க கட்சியில இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆப் மிஸ்டு கால் கொடுங்க கட்சியில இணைஞ்சிடலாம் அப்படின்னு. அதனால இப்ப அதன் மூலமெல்லாம் வந்து கட்சியில வந்து இணைஞ்சு கருத்தியெல்லாம் அதை உள்வாங்கி கட்சியை புரிந்து கொண்டு ஒரு இயக்கத்துல பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். விஜய் அவர்கள் புத்திசாலி. அவர் வந்து ஒரு சரியான பாதையில் சரியான முடிவோடு பயணிக்கக்கூடிய ஒருத்தராக தான் அவர் வருவார். நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு கைகோர்த்து ஒரு பெரும் அனுபவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவசாலி, தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான். செந்தமிழன் சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, இருவருமே அடுத்த தலைமுறை பிள்ளைகளோடு நிற்கிறாங்க. அப்ப அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்வதற்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி கரம் கோர்த்து நடப்பதற்கும் திராவிட சிந்தனையை இந்த நிலப்பரப்பில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசுறதுக்கும் மிக சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. இது உறுதியா வந்து நடக்கும். இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழகத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கொண்டு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. இல்ல, ஆனா சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவருடைய தலைமையில கூட்டணி அப்படிங்கறத விஜய் ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன காரணங்கள்லாம் அதுக்கு வந்து இருக்கம்மா.
சீமான் அண்ணன் 14 ஆண்டுகள் இந்த நிலப்பரப்பில் வந்து அரசியல் செய்திருக்கிறாரு. தன்னுடைய கட்சியை ஒவ்வொரு தேர்தலிலும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்காரு. நான் சொன்ன மாதிரி 1.5லேருந்து 4%, 7%, இப்போ 8%க்கு அவர் கொண்டு வந்திருக்காரு. கட்சியை ஒருபோதும் வந்து வீழ்ச்சி அடையலை. அதனால தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறோம்னா, எங்களுக்கு தோல்வியே கிடையாது, நாங்கள் தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இமாலய வெற்றியை நாங்கள் அடைந்து 234 தொகுதியிலையும் நாங்கள் வந்து போட்டியிட்டு ஒரு ஆட்சியாளர்களாக மாறுவதற்கு தம்பி விஜய் அவர்கள் உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் வந்து அடைவோம். அப்படியான ஒரு கூட்டணி அமைந்து விட்டால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைவோம். இல்லை, ஒருவேளை அவருடைய கொள்கைகள்ல திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கேயாவது இருக்கு, இல்லை திராவிடத்திற்கு அவர் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அதன் பிறகும் கூட? இல்லை, நாங்கள் அப்படி இருந்து எங்களுடைய கருத்தியலுக்கு எங்களுடைய சிந்தனைக்கு எதிராக இருந்ததுன்னா அவர்களோடு நாங்கள் வந்து பயணிக்க மாட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நாங்கள் ஜென்ரலாக வந்து இத்தனை ஆண்டு காலமாக இங்கே எவ்வளவு பேர் எவ்வளவு தொகை தர்றேன்னு சொல்லி கூட்டணிக்கு அழைச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடணும்னு அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க. ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு வளர்ச்சி பாதையில் போகிற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அந்த கட்சி பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா, காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா எத்தனையோ தடவை கூட்டணிக்கு நாங்கள் வந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்த மரியாதை, இன்னைக்கு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை மக்கள் வந்து இழந்திருப்பாங்க. இது ஒரு சூழ்ச்சிமா. அது என்ன சூழ்ச்சினா, தமிழ்நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சுக்க, நாங்கள் கூட்டணிக்குள்ளே ஒன்று அதிமுக கூட்டணி இல்லைன்னா திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து உங்களை காலி பண்ணிடுவோம். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சியும் கூட. இப்போ எப்படி வந்து மகாராஷ்டிரத்தில் என்ன பண்ணாங்க, கூட்டணிக்கு போய் அந்த கட்சியை 2ஆக உடைச்சாங்கல்ல, உத்தவ் தாக்கரே கட்சியை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, அதிமுகவோட கூட்டணிக்கு போய் அதிமுக 2, 3ஆக உடைச்சி வச்சுருக்காங்கல்ல. அந்த மாதிரி கட்சிகளை கூட்டணிக்கு இழுத்து அவர்களை சுயம் இழக்க வைக்கிறது, அவர்களை ஒட்டச்சு நிலை தடுமாற வைக்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளோட பண்பு. அந்த பண்பு நிச்சயமாக வந்து விஜய் அவர்களால் அறியப்பட்டிருக்கும், விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கும். திராவிட இயக்கங்களோடு திராவிட கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி போனீங்கன்னா ஒரு தேர்தலையே உங்களை வந்து சுயம் இழக்க வச்சுருவாங்க. அதன் பிறகு நீங்கள் சுயமாக எந்திரிச்சு வர முடியாது. அதனால் சுயத்தோடு நிற்கிற, தன்மதிப்போடு நிற்கிற, செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கிற நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சியோட நீங்கள் கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக தம்பி விஜய் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இல்லை, நான் முதல் 2 அறிக்கையிலேயே அவர் வந்து சுயமரியாதை குறித்தும் மதவாத அரசியல் எதிர்த்தும் ஊழல்வாத அரசியல் எதிர்த்தும் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். அதை நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் கூட பெரியாரை படிங்க, அம்பேத்கரை படிங்கன்னு சொல்றாரு. பெரியார் அப்படின்னு வரும்போதே ஆப்வியஸா எங்க திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துருது இல்லை. அதனால தான் அந்த கேள்வி. இல்லை, அப்படி இல்லைம்மா. நாங்கள் கூட தான், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கூட தான் மேடைக்கு மேடை வந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதனால் வந்து வீழ்ச்சி இல்லை. எங்களுடைய முன்னத்தி ஏர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய தலைவர்களில் ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் செய்திகள் இருக்குது. ஏற்கிற செய்திகளை நாங்கள் ஏற்று அதை எங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். மறுக்கிற விடயங்கள் என்ன இருக்கோ அதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மறுக்கிறோம். இதுதான் எங்கள் முன்னாடி இருக்கிற செய்தி. அதனால் ஒருத்தன் திராவிட சிந்தனையாளனாக மாறுறதுக்கும் தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை சொல்லிவிட்டதுனாலையோ அல்லது அவருடைய கருத்துக்களை படிங்கன்னு சொன்னதுனாலையோ அவன் திராவிட சிந்தனையாளன ஆயிட்டாங்கிற முடிவுக்கு வருகிற நிலையில் நாங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. நாங்கள் பொதுப்படையாக அப்படி தான் பேசுகிறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எல்லா மேடைகளிலும் தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை பயன்படுத்துகிறாரு. அவருடைய கொட்டேஷனை வந்து முன்மொழிஞ்சு தம்பி தங்கைகளுக்கு சொல்கிறாரு. அதனால் வந்து அண்ணன் சீமான் வந்து திராவிட சிந்தனையாளனா? அது கிடையாது. அது அப்படின்னு ஒன்று இல்லை. நீங்களாக இருங்க. ஒரு தேசிய இனத்தை நீங்கள் இப்போ நாங்கள் சொல்கிற கருத்து என்னென்னா, இங்கே யார் வேணாலும் வாங்க. இந்தியாவில் இருக்கிற குஜராத்தி வா, மராத்தி வா, நீங்கள் யார் மார்வாடி வா, தெலுங்கர்கள் வாங்க, கன்னடர்கள் வாங்க, மலையாளிகள் வாங்க, யார் வேணாலும் வாங்க, வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே வேலை செய்யுங்க, பொழைச்சிக்குங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு என்ன ஆபத்து நேர்ந்தாலும் எங்கள் உயிரை கொடுத்து பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுடைய கடமை. ஆனால் நீங்கள் ஒரு மோசமான சிந்தனையோடு இந்த நிலப்பரப்பில் வந்து கடந்த 60 ஆண்டு காலமாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது என்னென்னா, தமிழர்களை ஆளணும்னு நீங்கள் வந்து விரும்புகிறீங்க, தமிழர்களை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தமிழ் மொழியை அழிச்சிடணும்னு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க. இதை இனி இளைய தலைமுறை பிள்ளைகள் ஏற்க மாட்டோம்.
என் தாய்மொழி தமிழை நாங்கள் மீட்க வேண்டும், என் தமிழ் நிலத்தை தமிழர்களே ஆள வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து தப்பாக வந்து இன்டர்பிரேட் பண்ணப்படுது. ரொம்ப பேர் வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க. தெலுங்கர்கள் எல்லாம் சீமான் வந்து அடித்து விரட்டிடுவார், மலையாளிகளை அடித்து விரட்டிடுவார், மராட்டி எல்லாம் அவருடைய அந்த ஆக்ரோஷமான பேச்சு அப்படிதானே இருக்கானா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. ரொம்ப தெளிவாக வந்து அண்ணன் சொல்கிறாரு, யார் வேணாலும் வாங்க, தமிழ் தேசிய இனத்தினுடைய குடிமக்களாக இங்கே இருங்க. இங்கே புரியாதது என்னன்னா, தெர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப். நேஷனாலிட்டிங்கிறது தேசிய இனம், அவனவன் பேசுகிற மொழியை கொண்டு மனிதர்களை பிரிப்பது நேஷனாலிட்டி. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்த நிலப்பரப்பில் வாழுகிற மக்களை குறிக்கிறது. புரியுதுங்களா? அப்போ தமிழ் சிட்டிசனாக யார் வேணாலும் இருக்கலாம். சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளி இருக்கலாம், ஒரு தெலுங்கு இருக்கலாம், ஒரு கன்னடன் இருக்கலாம். ஆனால் அவன் தமிழனா எப்படி மாற முடியும்? உலகத்தில் மாற்றிக்கொள்ளவே முடியாதது தேசிய இனம். அப்போ நீங்கள் தெலுங்கரா இருங்க, ஆமாம் என் தாய்மொழி தெலுங்கு, நான் தெலுங்கன் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் தமிழ் நேஷனாலிட்டி, நான் தமிழ் சிட்டிசன் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக இருங்கிறேன். என்னுடைய தாய்மொழி குஜராத்தி, நான் வந்து குஜராத்தை சேர்ந்தவன், ஆனால் நான் தமிழ்நாட்டில் வந்து 15 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், நான் தமிழ்நாட்டோட சிட்டிசன் அப்படின்னு சொல்லி நீ இருங்கிறேன். இதைத்தான் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சிக்க மாட்டேன்னு இல்லை, அரசியலுக்காக சீமான் மீது சேற்றை வாரி இறைக்கணுங்கிறதுக்காக, சீமானை குற்றவாளியாக நிறுத்தணுங்கிறதுக்காக, வெகு மக்களிடமிருந்து அவரை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே ஒரு இனவாதத்தை தூக்கி போடுறாங்க. அது இனி எடுபடாது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற உண்மை. விஜய் அவர்கள் ஒருவேளை கூட்டணிக்கு சரிப்பட்டு வரல, இல்ல கூட்டணியே கிடையாது, தனித்தனியா களத்தை சந்திக்கிறாங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்துப்போமே. இப்படிப்பட்ட சூழல்ல வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ எங்களுக்கு அவர் எந்த வகையிலுமே வந்து சவாலாக இருக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாமே வெறும் ரசிகர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ரசிகர்கள் கிடையாது. இல்லை, அந்த ரசிகர் பட்டாளம் வாக்கு வங்கியா மாற வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைம்மா, ரசிகர்கள் வந்து நாம் வெற்றி கழகத்தில் விஜயினுடைய ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் எங்களுக்கு பாதிப்பு வரும்னு ஊடகங்கள் எல்லாம் ஆருடம் சொல்கிறத வந்து நாங்கள் மறுக்கிறோம். எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் விஜயினுடைய ரசிகர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெறும் ரசிகர்களாக அந்த பக்கம் போயிட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க மூளையில் அண்ணன் 14 வருஷமாக ஒரு அரசியலை விதைத்து வைத்திருக்கிறான், ஒரு சிந்தனையை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த சிந்தனைப்படி தான் அவர்கள் செயல்படுவார்களே ஒழிய வெறும் ரசிக மனப்பான்மையோடு உறுதியாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துடும், கட்சியில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் விஜய் ரசிகர்களாக அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு. அது ஒருபோதும் நடக்காதுன்னு உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். காரணம், அப்படி நடந்துச்சுன்னா இத்தனை ஆண்டு கால அண்ணன் சீமான் அவர்களினுடைய உழைப்பு என்பது வீணான உழைப்புன்னு அர்த்தம். இத்தனை ஆண்டு காலம் அவர் மேடைகளில் பேசினதை உட்காந்து ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகள் உட்காந்து கேட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் காது செவிடாக இருந்துச்சுன்னு அர்த்தம். அதனால் உறுதியாக வெறும் ரசிகர்களாக தம்பி தங்கைகள் அந்த பக்கம் போயிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கங்க, நான் வந்து ரஜினிகாந்துக்கு ரசிகராக இருந்தேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரஜினிகாந்த் ரசிகனாக இருந்தேன். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னபோது கடுமையாக அதை வந்து நான் எதிர்த்தேன். அதுக்காக ரஜினிகாந்த் என்கிற நடிகனை நான் எதிர்க்கலை. இப்போவும் ரஜினிகாந்த் படம் நடித்து வெளில வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது நான் கடுமையாக வந்து அதை நான் எதிர்த்தேன். அப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியுது இல்லையா? இதுதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் உறுதியாக வந்து விஜய் ரசிகர்களாக இருப்பார்கள். விஜய் படம் வந்ததுன்னா ஆரவாரமாக சென்று பார்ப்பார்கள். ஆனால் கருத்தியலாக அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.